ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈரோடு ஸ்டைலில் மட்டன் தனி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மட்டனை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது 3 நல்லா எண்ணெயில் வதக்கி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இதான் மெயினான மசாலா குழம்புக்கு. இது ஆறட்டும். இப்போது குழம்பு வைக்கிற கடாயில் எடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். சோம்பு தாளிச்சினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினோடனே வேக வச்ச மட்டனை அதோட சேர்த்திக்கலாம். மட்டன் இஞ்சி பூண்டு வதங்கினோடனையும் மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்திக்கலாம். கூட நம்ம வேக வச்ச தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய் 3 வதக்கி அரைச்ச பேஸ்ட்டு அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது மட்டன் தனி குழம்பு, அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் ஒரு சேர கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்கணும். கூட மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது கருவேப்பிலை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். மசாலா வடையெல்லாம் போகணும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்து கொஞ்சம் குழம்பு திக்காக வர ஸ்டேஜ் வரைக்கும் கொதிக்க வைக்கணும். 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்கணும்.
நல்லா கொதிச்சு எவ்வளவு தண்ணி சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மட்டன் தண்ணி குழம்பு ஈரோடு ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. மட்டன் தண்ணி குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.